வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை பொடி பார்க்க போறோம். கருவேப்பிலை பொடிக்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். 1 கப் உளுந்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கொத்தமல்லி விதை, 2 மீடியம் சைஸ் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன். புளி கொஞ்சம், தேவையான அளவு வத்தல், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 3 கட்டிக்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் வறுக்கும் போது பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையில ஈரம் இல்லாம நல்லா வறுத்து எடுத்துக்கணும், அல்லது பொடி கெட்டு போகும். மிதமான சூட்டிலேயே வறுக்கணும், அல்லது கருகி போயிடும். கருவேப்பிலை வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை 1/2 கப்பு. இதை மிதமான சூட்டிலேயே வறுக்கணும். எல்லாம் ஒன்று போல வறுத்து வரும். ஹை ஸ்பீடில் வச்சோன்னா ஒன்று கருகும், ஒன்று கருகாமல் இருக்கும், வறுக்காமல் இருக்கும். அதனால மிதமான சூட்டிலேயே வறுக்கணும். இதிலே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கட்டிக்காயம் சேர்த்துக்கலாம். வத்தல் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புளியும் இதிலே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்று போல நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடிக்கு இப்போ வறுத்து வந்தாச்சு. கருவேப்பிலை இந்த மாதிரி மொறுன்னு வறுத்துடணும். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை பொடி இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். சாதத்திற்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தாலும் அருமையா இருக்கும். இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.